अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः வரவர மாமனாய மனமால மாமுனாய மகா ஆண்டாள் எம்பெருமான ஜிய திருப்படிகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேயர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்துல யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் அடியோட நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாசம் 27வது நாள் 27வது பாசுரம். மிகுந்த உத்தமமான பாசுரம். இத்தனை நாள் விரதம் இருந்ததுக்கு இன்னைக்கு பிராச்சீனமான பாசுரம். முதல்ல பிராச்சீனத்துல இருக்க பாசுரத்தை பார்த்துருவோம். அர்த்த விசேஷம் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் மெதுவா சொல்றேன், கேட்டுக்கோங்கோ. முதல்ல பாசுரத்தை பார்த்துருவோம். எல்லாருக்கும் பாசுரம் தெரியும், இந்த நாளின்னு சொல்றேன். கூடாதே வெல்லம் தீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகம் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வழியே தோளே செவிப்போவே பாடகம் யாமணிவோம் பல்ககம் யாமணிவோம் ஆடையுடப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்தே முழங்கை வழிவார குடியிருந்து குடிந்தேலோ எம்பாவாய். பாச்சனத்துல பாசுரம் அவ்வளோ சுகந்தமான பாசுரம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மார்கழி மாசம் பாவை நோன்பு இருந்த விரதத்தை முடிக்கும் பாசுரம் இது. நீயோட விரதம் முடிஞ்சுது, சரிங்களா? 27 நாள் விரதம் முடிஞ்சுது சம்பூர்ணம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடின் பிராச்சீனத்தை முதல் பாசத்தை சொல்லியிருப்பான். முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாசத்துக்கு அண்ணாச்சி சொல்லியிருப்பான். எப்படி பண்ணம் என்னன்னு சொல்லியிருக்கோம் சொல்லுவான். இப்ப மூடனை பெய்து முழங்கை வழிவார அந்த அளவுக்கு நீ சொட்ட 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 அக்கால் அடிசல் சௌக்கியமா சாப்பிடுவான். அந்த அளவுக்கு கண்ணுக்கு மையெழுது எல்லாமே சுவாமி செஞ்சுக்குவா. அந்த அளவுக்கு முன்ன சொல்லுவோம்ல, கண்ணுக்கு ராமணியம் செய்ய சென்றோம் சொல்லி முதல்ல சொல்லுவா. மை கண்ணுக்கு பூ எல்லாமே, அது கண்ணுக்கு மை தலைக்கு பூ பண்ண மாட்டோம். அவ்வளவு விரதமா இருப்போம்னு சொன்ன காலத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுக்கலாம், லோகாகிதமா இருக்க விஷயங்கள்ல நம்ம உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி விரதத்தன்னைக்கு பாரணம் பண்ணி விரதத்தை பூர்த்தி பண்றோமோ, அதே மாதிரி திருப்பாவை நோன்பிருக்கும் கன்னி பெண்களும் மீதி கணவன் அடைந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்கோசரம் இருக்கும் விரதம் இருக்கும் பெண்களும் இந்த விரதத்தை முடிக்கும் காலம் இது. சம்பூர்ணமாக திருப்தியாக பூர்த்தி பண்ற காலம். இரண்டாவது, திருப்பாவை ஜீன்னு சொல்லக்கூடிய ராமானுஜருக்கும் இந்த பாசுரத்துக்கும் ரொம்ப லிங்க் உண்டு. என்ன பண்ணுவாரு ராமானுஜர்? என்ன பண்ணுவாரு, பாசுரம் பாடும்போது என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, ஆண்டாள் 30 நாள் பாசுரம் முடிஞ்சு வெதனோப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறமாவே மிக சமீபத்திலே பெருமாள் அடைஞ்சிருவா, சரிங்களா? பெருமாள் திருப்பி அடைஞ்சிருவாங்க, பெருமாளை ஒன்னா இணைஞ்சிருவா. அதனால இந்த பாசுரத்துல அக்கா எடுசல் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷத்தையும் முழங்கை வைவாருன்னு சுட்டக்குட்டை பாசுரங்க அக்கா சொல்றதையும் அவ செய்ய முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு 108 தடா வெண்ணெய் கொடுக்கணும்னு ஆசைப்படுவா. அதுல ஆண்டா புஸ்தகத்துல எல்லாம் இருக்கும், சொல்லியிருப்பா, முதல்ல சொல்லியிருப்பா. 108 தடா வெண்ணெய், கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் ரொம்ப இஷ்டம், அதனால 108 தடா வெண்ணெய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ராமன் என்ன பண்ணுவாரு, ஸ்ரீரங்கத்துல 108 தடா, தடானா ஒரு பெரிய பாத்திரம். நம்ம நினைக்காம வீட்டுல அண்டா குண்டாலாம் கிடையாது, அதனால பெரிய பாத்திரம், ஒரு ஆளே நிக்கலாம் உள்ள போய் நின்னா, அவ்வளோ பெரிய பாத்திரம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாத்திரத்துல நல்லா அகண்ட பாத்திரமாவும் இருக்குது, நல்லா அகண்டமா வட்ட வடிவத்துல மேல கோலத்தோட வட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாலம், சரிங்களா? தடான்னு சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்துக்கு பேர். அந்த பாத்திரத்துல நிறக்க நிறக்க தழும்பு தழும்பு அக்காழசில் நெய்யோட ஊத்தி, அதே மாதிரி 108 தடா. எப்படி ஒரு பாத்திரமே ஒரு ஆளே நிக்கலாம், நல்லா விஸ்தாரமா இருக்கும், அங்க வட்டமும் கோலமும் வடிவத்துல நல்லா ஜம்முன்னு இருக்கும், பாத்திரம் பெருசா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாத்திரத்தை கக்காரசி எடுத்து நீங்க விநியோகம் பண்ணீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஆட்கள் மாதிரி 2 பேருக்கு கொடுக்கலாம், இவ்வளோ வரும், நிறைய வரும். அதுமாதிரி 108 யோசிச்சு பார்த்துக்குங்க. ராமானுஜர்
ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த இடத்துக்குமே அதையும் அதை சுத்தி இருக்க எல்லா பாகவதோத்தமர்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் செய்யும் அளவுக்கு 108 தடால விஸ்தீரணமா செஞ்சுட்டா. சௌக்கியமா அமைஞ்சிருச்சு. அவ்வளோ செஞ்சார் ராமானுஜர். எதுக்காக? ஆண்டாள் நாச்சியார் மேல், திருப்பாவை பாசுரத்தின் மேல் ராமானுஜருக்கு இருந்த அளவிட முடியாத பக்தியின் காரணமாக சௌக்கியமா செஞ்சுட்டார். சரி, ஓகே, செஞ்சுட்டா, ஓகே, நல்லா சௌக்கியமான விஷயம். நம்மளோட அர்த்தத்தை பார்ப்போம். குடாரை வெல்லம் சீர் கோவிந்தா. அதாவது தானும் தன் கூடியிருக்கும் பெண்களும் விரதம் நோக்கும் பெண்களும் அவர் எண்ணமாகிய கிருஷ்ணனோட இணையன் அப்படிங்கிற எண்ணத்தையும் வென்று ஜெயிச்சு அவர்களின் மன ஆசையான கிருஷ்ணனுடைய அருக்கிருபா கட்டாட்சத்தை சம்பூர்ணமாக அடைய வேண்டும் என்ற அவாவையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை சகல ஜன ரக்ஷகா அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பூர்ணமான சுகந்தமான வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே ரட்சித்தார். இதான் குடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம். உந்தன்னை பாடி பறை அப்படிங்கிற நாதத்தை அடைந்து மோட்சகதி அப்படிங்கிற சொல்லக்கூடிய உம்மோட இணையும் ஒரு பரவாசுதேவ நிலையை அடைந்து நீ அனுகிரகித்து விட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராச்சீனம். ஏன்னா 25 பாசத்துல கிருஷ்ணன் நேரம் பேசிட்டார். ஒரு ஆபீஸுக்கு போறோம், விஐபியை பார்க்க போறோம், இல்ல ஒரு முக்கியமான அதிகாரம் பார்க்க போறோம்னா அவர் பார்க்கிற வரைக்கும் வேலை நடக்குமா நடக்காதா, பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு யோசனையா இருக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட ஆபீஸர் போய் பார்த்துட்டு அவரும் நம்ம கிட்ட பொலையிட்டா என்ன வேணுமா என்ன வேணுமான்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாலே ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஓகே, கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி கிடைச்சும் விட்டுட்டார், சுவாமி கொடுத்துட்டார். அதை வைத்து பறை அப்படிங்கிற சௌக்கியம் வைத்து எல்லாமே சௌக்கியமா அமைஞ்சிட்டா. அமைஞ்சு என்ன பண்ண? சுடகமே தோல்வலையே தோடையே செவிப்பூவே. தன்னால் காதுக்கு குண்டலம் கவசங்கள் போக்குவரத்து எதுவுமே அணியாம இருந்த ஸ்திரீக்கள் சகல ஸ்வர்ணாபரண பூஷிதையாக தன்னை தலையிலிருந்து கால் வைக்க அலங்கரிச்சுட்டா. ஒவ்வொருத்தரையும் போல ஜல் ஜல் ஜல்னு மகாலட்சுமி அளவுக்கு இருக்கா. ரத்ன பீடாங்கித சர்வஸ்வரூப வியாசினி அந்த அளவுக்கு இருக்கா. ஒரு குழந்தைய அவ்வளோ ஜொலி ஜொலிக்கிறா. கிருஷ்ண பார்த்தாரோ, இல்ல அவர் கிருபாகடாட்சம் பண்ணாரோ, இல்ல அவரோட சுரூபத்தை இதை கொடுத்துட்டாரோ பரிசா, பெருமாள் அனுகிரகம் அவ்வளோ கிங்கினாத விசேஷங்களா இருக்கா எல்லாரும். ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தாச்சு, நம்ம கோரிக்கையை வச்சாச்சு, இதுக்குமே என்ன இந்த விரதத்தை பூர்த்தியா பண்ணி சுவாமி அனுகிரகத்தோட வேண்டிக்கிறது தான். சரிங்களா? அந்த பூர்த்திக்கோசரம் சுவாமி அனுகிரகத்துக்கோசரம் வேண்டிண்டா. சூடாமே முடிஞ்சுச்சா? அடுத்தது ஆடை. அந்த பிராச்சனத்துக்கு முன்னாடி அணிகலன், இந்த நகைகள் சொன்ன பார்த்தீங்களா, அதை பிரச்சனை. அதுக்கப்புறமா ஆடை உடுப்போம் அதன் பெண்ணே பால் சோறு. ஆடை இந்த பீதாமர ரத்னவர்ண ஆடைகள் வழிச்சுட்டு அதுக்கப்புறமா இத்தனை நாள் பால் தயிர் போக்குவரத்து சேர்த்த நெய் எதுவுமே சேர்த்தல. இப்பதான் பால் சாதம் சாப்பிட்றதுக்காக பிராச்சீன உபகாரம் பண்றான். அதன் பின்னே பால் சோறு. ஜம்மு மணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா சாப்பாடு பார்த்துக்கலாம். எத்தனை நாள் ஒழுங்கா போடல. நம்ம பெருமாள் கதியில அவர் எண்ணிண்டே, அவரோட பிராச்சீனத்தை லீலாவதி எண்ணிண்டே என்னோட வஸ்திரத்தையும் என் உணவையும் நான் தியாகிச்சுட்டேன். கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒன்று மேல் போத்திக்கிறது வஸ்திரம் இருந்தாலும் சரி, உள்ள ஜீவிதத்துக்கு ஒரு உணவு இருந்தாலும் சரின்னு போயிடுது. ஆனா இன்னைக்கு அழகான வஸ்திரமும் நல்ல சௌக்கியமான உணவும் வேணும், சுபாகரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்க பட்சத்துல ஆண்டாள்நாச்சியார் அடுத்த சொர்க்கத்துக்கு வரா. என்ன வரா? ஆடையோடு போம நண்பனே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிபார. அக்கா அடிசல்ல ஊத்தப்பட்ட நெய்யோட அளவு நல்லா அக்காடு கலந்ததுக்கு அப்புறமாவும் அதை கையில எடுக்கும்போது கையிலேருந்து சொட்டி டொக்கு டொக்கு டொக்குன்னு முழங்கையிலேருந்து கீழே ஊத்துதான் நெய். அந்த அளவுக்கு நெய் இருக்கான். நெய்யோட அளவு கையிலேருந்து கீழே வழிய அளவுக்கு இருக்கான். அவ்வளவு நெய் ஊத்திருக்கா. சுத்தமான ஆயர்குல பசுக்கள் கிட்ட இருந்து கிடைச்ச சௌக்கியமான சுகந்தம், அவ்வளவு நறுமணம், அதாவது கம கமன் மழக்கிறது. டே அந்த வாசனைக்கு சுண்டி இழுக்கிறதாமா.
நெய் வாசனை வந்தா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் பேர் முன்ன பின்ன, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற நெய், அக்காள் அடிசல்னு சொல்லக்கூடிய விசேஷமான இனிப்பு பண்டத்தோடு சேரும்போது, அதோட சுகந்தாதி வாசனையே தனி. அவ்ளோ சௌக்கியமா இருக்கும். அப்பேற்பட்ட நெய், முழங்கையில வழிஞ்சு கீழ ஓடுறது அப்படின்னா, அந்த தடால எவ்வளோ ராமானுஜர் ஊத்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே பண்ணாரு அந்த மனுஷன். ஆச்சார்ய சுவாமி அப்படியே பண்ணார். அவ்ளோ சௌக்கியமா பண்ணார். நம்ம கேட்கும்போதே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு தடா அப்படிங்கிற வார்த்தைய. ஏன்னா நெறைய பேருக்கு தடா அப்படிங்க இப்ப தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பாத்திரத்த. ஆனா ராமானுஜாச்சாரியார் அவ்ளோ பெரிய தடால முழங்கை வழிவார நெய்ய ஊத்தி, கலந்தாலும் ஏன்னா மேல நிக்கிற நெய் கிடையாது. கலக்குனதுக்கு அப்புறமா வர நெய் அது. அப்போனா அவ்வளோ நெய் ஊத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. முழங்கை நெய்வார அவ்வளவு நெய்ய ஊத்தி, அத நைவேத்தியமும் பண்ணி, கூடியிருந்து ஏன்னா விரதம் முடிச்சாச்சு. இதுக்கு மேல கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாச்சு. பார்த்த மகிழ்ச்சியில விரதத்த பூர்த்தி பண்ணணும். யாரு? 4,00,000 பெண்கள் யார் ஒண்ணா இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து பூர்த்தி பண்ணணும். அப்பேற்பட்ட பூர்த்தி பண்றதுக்கோசரம் கூடியிருந்து கூடியிருந்துன்னு சொல்லுவா. கூடியிருந்து ஒரு தபம் அப்படின்னு பண்ணும்போது, தபஸ்ய அக்னஹா இதந்தரேஹே சகல ஜீவ ஜனரக்ஷகத்து பிரம்மேது பஸ்மயந்தஹ. இப்படி ஒரு நல்ல தபம் செய்யவனோட யோகாக்னிங்கிறது அந்த பரபிரம்மம் இருக்கிற இடத்துக்கே அந்த அக்னி வளருமா. அதுக்கு நடுவுல இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட தன்மை உடையதா இருந்தாலும் அத பஸ்மமே பண்ணிடுமா. ஏன்னா உண்மையான யோகாக்னிக்கு அவ்வளவு சக்தி உண்டு. யோகம் அப்படின்னா விரதம்னு அர்த்தம். நைஷ்டிக விரதம்னு அர்த்தம். இந்த ஆயுர்குல பெண்கள் எல்லாமே விரதம் தான் இருந்திருக்கா. அப்ப அவளுக்கு யோகாக்னின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருக்கும். சரிங்களா? உடல் உஷ்ணம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யோகாக்னி உடைய பெண்கள்னு அர்த்தம். தனியா உடம்பு சூடாயிடுத்து, காய்ச்சல் வந்துடுத்து அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. யோகத்தை, விரதத்தை மேற்கொள்ள பெண்களுக்கு அக்னியோட சுரூபமா தான் சொல்லுவா எல்லாரையும். அக்னி மாரி இருப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருந்த அக்னியில் இருந்த பெண்கள் தன்னுடைய தவத்தையோ, விரதத்தையோ பூர்த்தி பண்ணும்போது, அதுக்கு என்ன வார்த்தை வரணும்? அக்னிக்கு ஆப்போசிட் கூலிங். கூடியிருந்து விரதம் இருந்த எல்லாருமே கூடியிருந்து விரதத்தை முடித்துவிட்டு குளிர்ந்தேலோர் எம்பாவாய் சொல்றார் ஆண்டவனாச்சியார். அழகாம சொல்றார். கேட்க அவ்வளவு சௌக்கியமா இருக்கும். நாமும் இன்று ராமானுஜாச்சாரியாரின் பிராச்சீனமாக அனுபவிப்போம். இன்னொரு விஷயம் ராமானுஜ சொல்லணும். என்னன்னா, ஒரு தடவை ராமானுஜாச்சாரியார் பார்த்தீங்கன்னா கொள்ளிட நதிக்கரையில வந்துட்டு இருந்த போது ஒரு 3 குழந்தை விளையாண்டுட்டு இருந்ததாமா. என்ன விளையாண்டுட்டு இருந்தானா, பெருமாள் புறப்பாடு அப்படிங்கிற விளையாட்டுமே விளையாண்டுட்டு இருந்தாராமா. ஒரு கோபுரம் மாரி செஞ்சு, அதுக்கு பின்ன கர்ப்பகிரகம் வச்சு, அதுக்கு சுவாமி அப்படிங்கிற உருவத்துல சில விஷயங்கள வச்சு, அந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு பல்லக்கு மாரி சின்ன குச்சிகள்லாம் வச்சு செஞ்சு, இதுல புறப்படுறாரு, புறப்படும்போது இந்த பாசுரம் சொல்றான், சேவிக்கிறாங்க மாரி ஒரு சின்ன விளையாட்டு மாரி அவளே விளையாண்டுக்கிறா. அப்ப எப்பயுமே ஒரு கோஷ்டி வருது அப்படின்னா, சாத்து மறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருசாற்றுமலை முடிச்சதுக்கு அப்புறமா பாசுரம் முடிஞ்சு சாற்றுமலை முடியும்போது, அப்ப முதல்ல தீர்த்தம் ஜீயருக்கு குடுப்பாங்க. ஜீயருக்கு குடுத்ததுக்கு அப்புறமா தான் கோஷ்டிக்காரருக்கு, கோஷ்டிக்காரத்துக்கு பாகவதோத்தமம் இருக்கு. பாகவதத்துக்கு முன்னாடி பஜ்ஜாரக இருக்கு. பிரிச்சு மீதி எல்லாத்துக்குமே குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான். என்ன பண்ணுவாங்க? பாசம் வச்சு முடிச்சு கோஷ்டி ஆன என்ன பண்ணுவாங்க? ஜியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜீயர. அப்படிதான் கூப்பிடுவாங்க. இப்ப எல்லாமே முக்காவாசி கோயில் அப்படிதான் பழக்கம் உண்டு. அது ஒரு மரியாதை மிகுந்த வார்த்தை. ஜியா அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே யார் சொல்லுவா அந்த வார்த்தைய? அந்த இடத்துல திருவாராதனம் பண்ணக்கூடிய பட்டர் சொல்லுவார் அந்த வார்த்தைய. அவருக்கு மட்டும் தான் அந்த வார்த்தை சொல்ல உரிமை உண்டு. வேற யாரும் சொல்லக்கூடாது. என்ன கேலி கிண்டல்லாம் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த திருவாராதனம் பண்ண பட்டருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை ஜியா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி விளையாடும் போது அந்த குழந்தை ஜியா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த இடமா போயிட்டு இருந்த ராமானுஜாச்சாரியார்
நம்மளை பெருமாளே கூப்பிடுறாங்க உபதேயத்துல நேரா வந்து தீர்த்தம் கொடுக்குறாம அந்த குழந்தை சும்மா கையில பாவலா பண்றதை காமிச்சு இவரும் தீர்த்தம் வாங்கிக்கிறாம இவர் பாவலா பண்ணிட்டு உள்ள பார்க்கும்போது ராமானுஜருக்கு அந்த திருவரங்கத்தை பெரிய பெருமாளே தெரிஞ்சார் உள்ள. யாரு? ரங்கனே தெரிஞ்சான் உள்ள இந்த குழந்தை விளையாட்டுல. அதை பார்த்து மெய் செலுத்து. சரி, நாளைக்கு உற்சவத்துல ஏழையாக பெருமாள் இன்னைக்கு ஏழை ஆயிட்டார், அதனால நாளைக்கு உற்சவம் வேண்டாம், அடுத்த உற்சவம் பண்ணிடலாம். ஏன்னா உற்சவம் இங்க முடிஞ்சு போச்சு. பெருமாள் ஏழை ஆயிட்டா, திருவி பெருமாள் ஆயிட்டாரு, சாத்துமலை ஆச்சு, ஜீரக தீர்த்தம் ஆச்சு, வேணா கோஷ்டி சேர்ந்து வாங்கிக்கங்க அந்த மாதிரி சுவாமி சொல்லிட்டார். சொல்லி நாளைக்கு உற்சவ காலங்கள் இங்கே பூர்த்தி ஆயிடுது, இதுக்கு மேல உற்சவம் தேவையில்லை, ஏன்னா பெருமாள் ஏழை ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு என்ன அலங்காரம் பண்றோமோ எல்லாம் சுவாமி இங்கே ஆயிட்டார், சௌக்கியமா ஆயிட்டார், சுகந்த சுபசீல்ய சர்வாபரண பூஷிதராக இங்கே ஆயிட்டார். அப்படி இருக்க பட்சத்துல சுவாமி இங்கே சேவிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு எந்த இடத்துலையும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஞானம் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, ஒரு கிருபை அப்படிங்கிறதும் சரி, வயதை ஒட்டியது அல்ல. ஏன் அப்படின்னா ராமானுஜர் 6 அடிக்கு மிச்சமா இருக்கவர், ஆஜானுபாவம் அரவிந்த கட்டாயதாட்சம்னு சொல்லக்கூடிய நல்ல நெடுஞ்சாங்களே சுவாமி இருப்பார். இந்த குழந்தை தத்துளூண்டு இருக்கும், குட்டியா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனையில யோசிச்சு பாருங்க, இந்த குட்டியூண்டு குழந்தை தீர்த்தம் கொடுக்கும்போது அப்பேற்பட்ட விஸ்வரூபதாரிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தில் இருக்கிற ராமானுஜாச்சாரியர் இறங்கி குனிந்து வளைந்து மடங்கி கையை கூப்பி தீர்த்தம் வாங்கும்போது பார்க்க எவ்வளவு உபகரணமா இருக்கும், எவ்வளவு அடக்கமா இருக்கமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவை ஏற்பட்ட அடக்கமுடையவ சுவாமி அவர். அதனால்தான் இன்னி வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ராமானுஜாச்சாரியர் மிகவும் கொண்டாடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவின் பூர்த்தியாக இந்த கூடாரவள்ளி பாசுரங்கள் முடிகிறதுனால அடியேன் நாளைக்கு அடுத்த பாசுரம் சந்திக்கிறேன். அஸ்மத் குருபியோ நமஹ சர்வகுருபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய மஹா. வரவர மாமுனாய மணவாள மாமுனாய மஹா. ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.